வணக்கம். இது டே இன் மை லைஃப் vlog. இந்த vlog எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் என் அம்மா வந்து கருவேப்பிலை துவையல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ எல்லா கருவேப்பிலையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதோட பூவெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து நான் எடுத்துட்டு ஒரு பொக்கே மாதிரி பண்ணியிருந்தேன். அவங்க தூக்கி போட்டு தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு பொக்கே மாதிரி பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃப்ளவர் வேஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளவர் வேஸில் வச்சு அழகாக டிஸ்பிளேயில் வச்சுருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங் அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இந்த சாக்லேட் பவுச் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பவுச்லேருந்து சாக்லேட்லாம் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அதில் ஒன்று மட்டும் சாப்பிட்டேன். அப்புறமா அம்மா அப்பாவும் வந்து ஆஃப்டர்நூன் வெளில போகிறோம், நீ சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ சமைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுட்டேன். தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து அரிசி போட்டுட்டு ஒரு பக்கம் அதை வந்து மூடிட்டு கொதிக்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டு ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து குழம்புக்காக முருங்கைக்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே முருங்கைக்காய் மரம் இருக்குது. ஸோ அதில் காயும் காய்ச்சிருந்துச்சு. அதனால ஒன்று அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். 2 வந்து வந்துடுச்சு. ஸோ அதில் ஒன்று தான் யூஸ் பண்ணேன், இன்னொன்று வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து காய்கறி வந்து அறிய ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன் அரிஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் தேவையான அளவு வந்து கத்திரிக்காயும் எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் முருங்கைக்காயும் எடுத்தாச்சு. ரைஸ் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதோட பதமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஆனதுக்கப்புறமா வந்து வடித்தாச்சு. அது வடிகிற கேப்பில் வந்து குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியனை போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டேன். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணேன். கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வதக்கினேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து முருங்கைக்காவும் ஆட் பண்ணிட்டேன். முருங்கைக்காவையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை வந்து போட்டு மூடிட்டு சிம்மில் வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணேன். தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து போட்டு எவ்வளோ தண்ணியை குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு தட்டு போட்டுட்டு அதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இன்னொரு பக்கம் ரைஸ் வந்து நல்லா வடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிட்ருக்க குழம்புல வந்து கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து போட்டு கொதிக்க வச்சு மூடி விட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு சைடிஷ்காக வந்து அப்பளம் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அப்பளம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த பேட் அப்பளம் வறுத்துட்டு அண்ட் இதோட வந்து ரவுண்ட் அப்பளமும் ஒன்று வந்து வறுத்துட்டு ரெடி வந்து பண்ணியாச்சு. ஸோ வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அதை வந்து பிளேட் பண்ணியிருக்கேன். சாதம், நான் வச்ச குழம்பு, அது கூட வந்து 2 வகையான அப்பளமும் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. இது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச். ஈவினிங் போல் என் ஃப்ரெண்ட் கூட வந்து பக்கத்தில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தா. ரொம்ப தூரமாக வேணால் பக்கத்துலேயே இருக்க பேக்கரி போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு அங்கே ஒரு பேக்கரி இருக்குது. ஸோ அங்கே வந்து போயிருந்தோம். போயிட்டு அங்கே வந்து கேக் தான் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாக்லேட் கேக் வாங்கியிருந்தேன். அவள் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கும் அவளுக்கு வந்து ஒரு சிக்கன் ரோலும் வாங்கியிருந்தா. சிக்கன் ரோல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் வந்து என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதி தான் சாப்பிட்டா. நான் வெறும் கேக் தான் சாப்பிட்டேன். அப்படியே என்னால் ஃபுல் கேக் சாப்பிட முடியல. நானுமே கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணால் நம்ம வந்து எனக்கு வந்து காளான் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் 2 பேரும் காளான் சாப்பிட்டு போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஒன்று தான் வாங்கினோம். அந்த ஒன்றே வந்து அவள் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் அவள் சாப்பிட்டா, ஒரு ஸ்பூன் எனக்கு ஊட்டி விட்டா. ஸோ அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. இதோடு இந்த vlog முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய டே இன் மை லைஃப் vlogல வந்து பார்க்கலாம். இந்த vlog இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.